ஹாய் ஹலோ எவ்ரிவன் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டெய்லி அனாலிசிஸில் நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸாக இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸில் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ தட் நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி அப் சைடில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா மினிமம் 41,150 வரைக்கும் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்கேஸ் பாட்டம் டு பாட்டம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் கூட இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது. ஸோ இதில் நம்ம அப்பர் சைடில் பிரேக் அவுட் நடந்திருந்தது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இதே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து வேவ் அனாலிசிஸை பொறுத்தளவுக்கும் இது அப் சைடு தான் இருக்கும். ஜென்ரலாக வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸில் இந்த இடத்துல வால்யூம் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். இப்போ நீங்கள் இது வால்யூம் ஸ்ட்ரிங் அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாருங்கள், கேண்டில்ஸ் பெரிய பெரிய கேண்டிலாக இருக்கா. ஸோ வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம், இந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடக்குன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல பாருங்கள், டாப் ஜோனில் வந்து பாருங்கள், இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ரொம்பவே வால்யூம் சின்னதான கேண்டிலாக இருக்கா. ஸோ வால்யூம் ஷ்ரிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். பட் சடன் ஸ்பைக் வந்து வரலாம். இந்த மாதிரி வால்யூம் ஷ்ரிங்க் ஆகும்போது எய்தர் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் வந்து சடன் ஸ்பைக் வந்து வரலாம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து மேலே ரைஸ் ஆகிருக்கா, கீழே இன்கேஸ் கீழே கரெக்ஷன் ஆனால் கூட இது ஜிஐ மெத்தடுன்னு சொல்லுவோம், ஜிஐ வேவ் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாட்டம் அவுட் கரெக்ஷன் டேர்னிங் பாயிண்ட் வந்து 40,450 ஆர் 40,420 வரைக்கும் கரெக்ஷன் ஆகலாம். அண்ட் ஃபர்தராக இந்த வீக்குடைய எண்டில் 41,150 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும். இது வந்து வேவ் அனாலிசிஸ் பிரகாரம் நான் இது சொல்கிறேன். அண்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ங்கிறது வந்து ஒன்லி 20% தான் மார்க்கெட்டில் ஒரு பேசிக்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். இதை வச்சு நம்ம ட்ரேடிங்கோ எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நாளைக்கு ஒரு சடன் ஸ்பைக்கில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா கூட 40,420 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். அண்ட் ஃபர்தராக இந்த ரேலி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து 41,150 வரைக்கும் இது கண்டினியூ ஆகலாம். ஸோ கீப் ஆன் இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிப்போம். ஒன்ஸ் இந்த பாட்டம் அவுட்டில் இருக்க ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே நம்ம நெகட்டிவ் சைடு அது செல்லிங் சைடுங்கிறத நம்ம சிந்திக்கலாம். எஸ்டர்டே நான் போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் ஒரு வீடியோ கிளிப்பு வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஒரு பையிங் ப்ரெஷர் தான். இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் இது இன்கேஸ் நாளைக்கு கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 40,420 ஆர் 40,400 இந்த ரீஜன் வரைக்கும் சப்போர்ட் எடுத்து அப் சைடில் 41,150 வரைக்கும் இந்த வீக் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி நம்ம வந்து பார்த்தோம். நிஃப்டி வந்து நேற்றுக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டேல பொறுத்தளவுக்கு ஒரு டபுள் பாட்டம் இருந்தால் கூட ஷார்ப்பாக இந்த ட்ரெண்டு வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அன்டில் அதர்வைஸ் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரைக்கும் செல்லிங் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நாளைக்கு இன்கேஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைடு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 18,100 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி ஹை வந்து என்ன 18,115 தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. எப்போதுமே ஒரு வேவ் ப்ரொஜெக்ஷன் படி இது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ், ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ், எக்ஸாக்டாக என்ட்ரி எது டார்கெட் எது இது எல்லாமே எதுவுமே தெரியாது. இந்த வேவ் ப்ரொஜெக்ஷன் படி இந்த லெவலில் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் மெகா இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம் கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே க்ளோஸ் ஆனது அடுத்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். நான் கிளியராக இதை டெலீட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல சம் கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸையும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நிஃப்டி அதனுடைய டார்கெட் லெவல் 18,100ங்கிறது வந்து ரீச் ஆகிருக்கு. ஒன்ஸ் அதனுடைய டார்கெட் லெவல் ரீச் ஆகிடுச்சினாலே இட் வில் சம் கரெக்ஷன் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் இதை நம்ம பொசிஷனலாக அப்சைடுங்கிறத கண்டினியூ எடுத்துக்கலாம். அண்ட் பாட்டம் வந்தது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் தான், டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான்.
அதே சமயம் பேங்க் நிஃப்டியும் ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் தான். பாட்டமில் வந்து 18,000ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 17,935ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்பர் சைடில் நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கேப் அப் ஆகி ரைஸ் ஆச்சு அப்படின்னா அப்பர் சைடில் 18,100 வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகும். 18,100. இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணது சேம் எஸ்டர்டே நம்ம யூடியூப் சேனலில் 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்டாக் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு நல்ல ஹியூஜ் வால்யூம் அண்ட் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இதை டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட்க்கு. சேம் அதே இதில் என்னுடைய ட்ரேட்ஸும் வந்து எடுத்திருந்தேன். இது ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணது, இது என்னுடைய ட்ரேட்ஸு. ஓகே, 5,400 இன்றைக்கி ப்ராஃபிட்டு. அதே சமயம் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய அனாலிசிஸும் அந்த லெவல்ஸும் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 40,960. இன்றைக்கி பேங்க் நிஃப்டினுடைய ஹை வந்து எவ்வளோ போயிருக்கு? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் எடுத்து பார்த்திங்கன்னா 40,480 தான் ஹை. ரைஸ் ஆனது அப்சைடில் ரைஸ் ஆகிருக்கு. இந்த ரேலி கண்டினியூஸாக அந்த ட்ரெண்டு வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் தான் ரைஸ் ஆகிருக்கு. நம்ம போஸ்ட் பண்ண லெவல் வந்து 40,960. மார்க்கெட்டுடைய ஹை வந்து 40,986. கரெக்டாக அந்த டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. 40,942 தான் ஃபைனலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும். இந்த ஷில்பா மெடிக்கேருங்கிற இது வந்து என்னுடைய இதில் நான் ஸ்டில் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். சம் லாஸஸில் தான் இருக்குது. நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதனுடைய அப்டேட் சொல்லிடுறேன். நான் மார்க்கெட் கீழே இறங்கும்போது கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுத்துடணும். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு இது ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸ்டில் நோ வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, அதாவது 378 இதுக்கு பிலோவில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர்னு எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப கீழே நியூ லோ க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த இப்போ ரைட் நோ ரைஸ் ஆகுது இல்லையா இந்த ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டு டே வைஸாக நான் எடுத்துருக்கிறேன். இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலும் எக்ஸிட் பண்ணிடுங்க. நான் எக்ஸிட் பண்ணிவிடுவேன். அதுதான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது ஆர் இந்த லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னாலே இம்மீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கமாடிட்டி ட்ரேடர்ஸ்க்கு முக்கியமாக வந்து நம்ம எதிர்பார்த்துருந்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். க்ரூட் ஆயிலில் ரைட் நோ வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி நிற்கிது. இன்கேஸ் இது வந்து நான் ஹவர்லியில் வச்சுருக்கேன். இன்கேஸ் இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 6,800 வரைக்குமே இந்த டவுன்ஃபால் மினிமம் ஃபால் ஆகும். திரும்பவும் இது கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, மினிமம் இன்றைக்கி இன்ட்ராடே ஆர் எஸ்டிபிடி நாளைக்கு வரைக்கும் மினிமம் 6,800 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால செல்லிங்கில் இருக்குது பெட்டர். அண்ட் கோல்டுடைய அப்டேட்டும் நான் இதில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கோல்டு வந்து நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், இந்த இடத்துல சப்போர்ட் கண்டினியூஸாக சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு மார்க்கெட்டு. ஸோ அன்டில் அதர்வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும், ஏன்னா இதில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் ஒவ்வொரு டைமும் பவுன்ஸ் ஆகும்போது ஒரு ஹை கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம். அன்டில் அதர்வைஸ் இந்த கிராஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த டவுன் ட்ரெண்டு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனால் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக இந்த இடத்துல எடுக்க முடியும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே ரைஸ் ஆகும். எப்படி நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோம், இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணுங்கள், செல்லிங்காக வெயிட் பண்ணுங்கன்னு பார்த்தோம். அதே போல் இந்த இடத்துல பையிங்காக வெயிட் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகும்போது. இது as per ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ட்ரேட் எடுக்கும் போதும் சரி, அனாலிசிஸ் பர்டிகுலராக எடுக்கும் போதும் சரி, கம்ப்ளீட்டாக 80% 90% ஜிஐ மெத்தட் அண்ட் எம்ஐ மெத்தட் வேவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் டெக்னிக்கலில் வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன். ஜிஏ மெத்தட் எம்ஐ மெத்தடை யூஸ் பண்ணி தான் லெவல்ஸும் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸஸ் தான் நம்ம சென்னையில் வர செப்டம்பர் 21 லைவ் மார்க்கெட்டில் இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். ஸோ எந்த டெக்னிக்காக இருந்தாலும் லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
சிஸ்டம் இருந்ததுன்னா சிஸ்டம் எடுத்துகிட்டு வரலாம், அங்கே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் டு ஈவினிங் 1 டே வந்து வர செப்டம்பர் 21 வந்து இந்த கிளாஸஸ் இருக்குது. இந்த கிளாஸில் என்ன நடத்தும் அப்படின்னா அட்வான்ஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்லேயே ஒரு பிரேக் அவுட்னா என்ன, அது எவ்வளோ தூரம் நெக்ஸ்ட்டு போகும், எக்ஸாக்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன டைம் ஃப்ரேம் எடுக்கணும் இன்ட்ராடே பொசிஷ்னலாக. ஸோ செகண்ட் வந்து அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்முலா பேஸ்டு இருக்கும். தேர்ட் வந்து வேவ் அனாலிசிஸ். ட்ரெண்டிங்கில் ஜிஏ மெத்தட் வேவும், இதே ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் எம்ஐ மெத்தட் வேவும் இருக்கும். வேவ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி அக்யூரேட்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஆப்ஷனில் இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் இந்த கிளாஸஸில் இன்க்ளூடட். ஸ்கேல்பிங்கில் ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அண்ட் வேவ் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி கமாடிட்டி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டியூரிங் லைவ் மார்க்கெட்டில் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு என்ரோல் பண்ணிக்கலாம்.